தெய்வம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 6வது பாசுரத்திலே கோதை நாச்சியார் நமக்கு காட்டுவது என்ன? நாம் ஒரு சிறந்த செயலை செய்யப் போகின்றோம், அதனால் மிக பெரிய பலனை நாம் அடையப் போகின்றோம் என்றால் அதை நாம் மட்டும் தனியாக செய்து தனியாக பலனினை பெறக்கூடாது. நம்மோடு இருப்பவர்கள் அனைவரையும் அழைத்து அரவணைத்து அந்த செயலினை செய்து அதற்குரிய பலனை அனைவரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று காட்டுகின்ற பாசுரமாக இன்றைய பாசுரம் அமைந்திருக்கின்றது. நம்மிடம் ஒரு யாசகன் வந்து யாசகம் கேட்டு உண்கின்றான். காகம் நம் வீட்டிலே வந்து உணவிற்காக கரைந்து நாம் வைக்கின்ற உணவினை உண்ணுகின்றது. இந்த 2 பேரில் யார் உயர்ந்தவர்கள் என்றால் காகம்தான் உயர்ந்ததாம். ஏன்? காகம் நம்ம சாப்பாடு வச்சா தனியாக சாப்பிடாது, தன்னுடைய கூட்டத்தினரை அழைத்து அத்துணை காகத்திற்கும் அந்த உணவு கிட்டுமாறு செய்து சாப்பிடும். அதனால் அந்த காகம் உயர்ந்தது. இதைத்தான் இன்றைய 6வது பாசுரத்தில் அனைவருக்கும் முழு பலன் கிடைக்குமாறு ஒவ்வொருவர் வீடாகச் சென்று கோதை நாச்சியார் அழைக்கின்றாள். அழைக்கும்போது என்னென்ன அடையாளங்களை சொல்லுகின்றார்? பொழுது விடுவதற்கு முன்பு உள்ள அடையாளங்களை சொல்லுகின்றாள். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் என்று புல்லும் என்கின்ற ஒரு பறவை, அந்த பறவை இனங்கள் இறை தேடுவதற்காக ஆறாவாரத்துடன் கிளம்புகின்றனவாம். இந்த பறவையெல்லாம் எப்போதும் சூரியன் உதிப்பதற்கு முன்பே கிளம்பக்கூடிய பறவைகள். புல் அரையன் பறவைகளின் தலைவனான கருடன் கோவில். அந்த பறவைகளின் தலைவனான கருடன் அது எங்கே உறையும்? ஸ்ரீமத் நாராயணன் இருக்கின்ற ஆலயத்திலே கருடன் இருக்கும். அப்படிப்பட்ட கோவில். அங்கே என்ன நடக்குது? வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அந்த காலங்கார்த்தால பூஜைக்காக சங்கெடுத்து ஊதுகின்றார்கள். இப்போ பாருமா, பறவைகள்லாம் இறை தேட கிளம்பி விட்டன. கோவிலில் சங்கு ஒலிச்சாச்சு. அம்மா, இன்னும் நீ தூங்கி கொண்டிருக்கின்றாயே, பிள்ளாய் எழுந்திராய். பிள்ளாய்ங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் அறிவிலி என்று கூட பொருள் சொல்லலாம். அறிவிலின்னா இப்போ சொல்கிற புள்ளிங்கோ இல்லை, பிள்ளாய். அறிவிலி என்ன அப்படின்னா, இறைவனை காலம்பர எழுந்து வணங்க வேண்டும், அவனுடைய நாமத்தை கேட்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லாத அறிவிலியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, நீ எழுந்திராய். யாரை பற்றி நம்ம பேச போகிறோம்? யாரை பற்றி நாம் கேட்க போகிறோம்? பேய்முலை நஞ்சுண்டு என்று பூதகியினுடைய வரலாற்றினை ஆண்டாள் நாச்சியார் இங்கே சொல்கின்றார். ஏன்? இந்த ஆயர்பாடி சிறுமியர்கள்லாம் எழுந்திருக்கும் போதே அந்த நாராயணனுடைய கதையை, கண்ணனுடைய வைபவத்தை கேட்டுக்கொண்டே எழுந்திருக்க வேண்டும். அடுத்து அவனுடைய வைபவத்தில் அடுத்த விஷயத்தை சொல்கின்றால், கள்ளச்சகடம் கழிய காலோச்சி. என்ன நடக்குது? கம்சனுக்கு செய்தி போகின்றது, பூதகி மாண்டாள் அப்படின்ன உடனே அவன் எப்படியா அப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ யார் கண்ணன், அவன் எங்கே இருக்கின்றான்னு தெரிஞ்ச உடனே இப்போ கம்சன் வந்து டார்கெட்டட் அட்டாக்குக்கு வந்துட்டான். கண்ணன் எங்கே தூளியில் படுத்துக்கிட்டு இருக்கானோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சக்கரமாக உருவெடுத்து இந்த சகடாசுரன் என்பவன் வந்து இருக்கான். ஒரு நல்ல ஒரு ரோகிணி நட்சத்திரம், கண்ணன் பிறந்து ஒரு 20-30 நாட்களான ஒரு அழகான சூழலில் கண்ணன் வந்து அன்றைக்கி திரும்பி படுத்துட்டானான். 6 மாதம் ஆயிடுச்சு. திரும்பி படுத்ததை விழாவாக கொண்டாடுகின்றார்கள் ஆயர்பாடியில். அந்த நாள் அன்னைக்கு இவன் கண்ணனுடைய தொட்டிலுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறான். கண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்திருக்கான் அப்படின்ட்டு. அப்போ அழுவது போல், அப்போ தாயார்லாம் யாரும் பக்கத்தில் இல்லை, கையை காலை உதச்சிக்கிட்டு கண்ணன் அழுகின்றான். அப்படியே அழுது கொண்டே காலை கொஞ்சம் வேகமாக நீட்டி அந்த சகடாசுரனை ஒரு உதைச்ச உடனே அந்த சகடம் உடைந்து சகடாசுரனுக்கு மோட்சம் கிட்டுகிறது. ஏன்னா
இறைவனுடைய திருப்பாதம் அவன் மேல் படுகின்றது. அவனுடைய அசுர பிறப்பழிந்து அவனுக்கு மோட்சம் கிட்டுகின்றது. இந்த கதையை கள்ளச்சகடம் கலை கழிய காலோச்சி என்று ஆண்டாள் இன்னும் ஒரு விருத்தாந்தத்தையும் சொல்லுகின்றாள். கம்சன் என்ன பண்ணுறான், தன்னை அழிக்கக்கூடிய குழந்தை கோகுலத்தில் பிறந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ கோகுலத்தில் எந்த குழந்தைன்னு தெரியல. அதனால் ஒரு அரக்கியை, பூதகி என்கின்ற அரக்கியை அனுப்பிச்சு அவன் மூலமாக அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நச்சுப்பாலை கொடுத்து உயிரிழக்க செய்கின்றான். அவ கடைசியாக கண்ணன்கிட்ட வரான். வந்த உடனே அந்த கண்ணனை அப்படியே எடுத்து தாய் போல வேடமிட்டு எடுத்து மார்போடு அணைத்து அந்த விஷப்பாலை கொடுக்கின்றாள். கண்ணன் என்ன பண்ணுறான், பாலை உறிந்துவது போல அந்த பூதகியினுடைய உயிரை மொத்தமாக வாங்கி விடுகின்றான். இதை திருமங்கை ஆழ்வார் அழகாக சொல்வார். பெற்ற தாய்போல் வந்த பேச்சு பெருமுலை உயிரை வற்ற வாங்கிய வாயன். என்னன்னா அது என்ன வற்ற வாங்கிய, என்ன பாக்கியம் செய்திருக்காள் இந்த பூதகைனா, அவளுடைய நோக்கம் கண்ணனை கொல்ல வேண்டும் தான். ஆனால் கோகுலத்துக்கு வந்ததிலிருந்து கண்ணன் எங்க, கண்ணன் எங்க, கண்ணன் எங்கன்னு அவனை பற்றிய சிந்தனையாகவே இருந்தாலும், கண்ணனையே தேடினாலும், பொய் வேடமிட்டு வந்தாலும் அந்த குழந்தைய கண்ணனை அணைத்து பாலூட்ட சொல்லுவதால், அந்த கண்ணனை அழைத்த பாக்கியம் செய்ததால் அவளுடைய மறுபிறப்பே இல்லாமல் அவன் உயிரை வற்ற வாங்கிவிட்டானாம். யாரெல்லாம் இந்த பூதகியினுடைய கதையை கேட்கிறார்களோ அவர்களுக்கு மறுஜென்மம் கிடையாதாம். அது மட்டுமல்ல, சகடாசுரனாக வந்தவனை காலால் எட்டி உதைத்தவன், வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை. யார் வெள்ளத்து அரவு? ஆதிசேஷன். பார்க்கடலிலே ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கின்ற பகவான் நாராயணனை உள்ளத்திலே வைத்து கொண்டு, அவனை உள்ளத்தால் சிந்திக்க வேண்டும் அல்லவா, வைத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து, அவர்கள் காலையிலே எழுந்தவுடனே ஹரி 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 என்ற ஹரியினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே எழ வேண்டும். அப்படிப்பட்ட ஹரியினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே எழுகின்ற முனிவர்களும் யோகிகளும் அவர்கள் சொல்லுகின்ற ஹரி என்ற நாமம் உங்களுடைய உள்ளத்திலே புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். முதல் பாசுரத்தில் பார்த்தோம் இல்லையா, பெருமாளுடைய நாமம் உள்ளே புகுந்தால் மதி குளிர்ந்திருக்கும் என்று. இப்பொழுது உள்ளம் குளிர்ந்திருக்கும் என்பதை இன்றைய 6வது பாசுரத்திலே கோதை நாச்சியார் சொல்லுகின்றாள்.